குடும்பத்தில் என்ன விஷயம்? அதிகபட்சமாக குடும்பத்தில் யாருக்கு சண்டை வரும்னா அந்த மாமியார் மருமக கடையில் தான் சண்டை வரும். அதுக்கு என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. ஏன் இப்படி சண்டை வரீங்கன்னா, நாங்கள் சண்டையாக ஓட்டோம், நாங்கள் வீட்டில் விளையாடுறதுக்கு அந்த சண்டை ஒரு பிறகு சண்டை கிடையாது. வீட்டில் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோம். என்ன கிரிக்கெட்டு? மாமியார் கோவத்தில் ஒரு பாத்திரத்தை எடுத்து எறிவாங்க மேலே, அதான் பவுலிங். உடனே நான் கரண்டியை வச்சு அதை தட்டி விடுவேன், பேட்டிங். பக்கத்து வீட்டில் விழுந்துச்சுன்னா அது 4, அதுக்கு அடுத்த வீட்டில் விழுந்துச்சுன்னா அது 6. எங்கள் வீட்டுக்காரர் மேலே ஐயோன்னு விழுந்தாருன்னா அவுட், அவ்வளோதான். கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சவங்க கூட அந்த அளவுக்கு ஆழமாக யோசிச்சிருக்க மாட்டேன், அப்படி யோசிச்சிருக்கு. ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காரு, ஏம்மா உங்கள் மாமியா 90% பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா அப்படி சொல்லாங்க டாக்டர். அது கொஞ்சம் 100% சொல்லுங்க, என் மனசு ஆறுதலாக இருக்கு. அரே என்னமோ டாக்டர் மெரிட்டாருமா, அது மாமியா மேலே இப்படி ஒரு அக்கறையா? ஏன்னா வெயிட் போட்டதுக்கு அவங்க மாமியா அவங்க அப்படி திட்டுது. ஆமாங்க, குழவிக்குள்ள தூக்கி தலையில் ஓட்டேன், அதுக்கு அதான் வெயிட் அங்கே போட்டிருக்கான் மாமியா மேலே. இது நடக்கு டாக்டர் நடக்கு என்னன்னா, டாக்டர் சில கேள்விப்பட்டாலே பயந்துறாங்க. அப்படி பயமுறுத்திட்டுவார். போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கார். போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு ஒரு சத்தம் கேட்டு, பார்த்து மெதுவாக பண்ணுங்க வலிக்காம குணம் பேசிருக்கு. அப்போ நான் அடுத்து உள்ள போஸ்ட்மார்ட்டத்துக்குள்ள போக முடியுமா? நடக்காது. என்ன டாக்டர் நேற்று மைனர் ஆப்ரேஷன் போதும் அப்படின்னீங்க, இன்னைக்கு நம்ம திடீர்னு மேஜர் ஆப்ரேஷன் சொல்றீங்களே. வத்தலை குண்டு பக்கத்தில் ஒரு இடம் விலைக்கு வருதுங்க, வேற வழி நம்மளுக்கு இல்லை. பாரு அவனுக்கு இடம் வேணும்ன்றக்கா நம்மளை அறுக்கிறதா ரெண்டா போட்டு